டாப்பிக்கில் என்ன பண்ண போகிறோன்னா இயேசுவின் போதனையை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17, 18 என்னோடு சேர்ந்து அந்த 2 வசனங்களையும் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அருமையான இந்த நாளிலே என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் கொடுக்குற அந்த நல்ல மன்னாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பீர் என்றால், வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்புவீர் என்றால், நீர் எங்களுக்கு கர்த்தாவை வாக்குத்தத்தம் பண்ணுவீர் என்றால், அதை நீர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே தியானித்து, எங்கள் தேவன் எங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறீரே, அதை நாங்கள் நினைவு கூர்ந்து என் தேவன் என் சிறுமையில் தந்த என் வசனத்தை எனக்காக அவர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு இன்றைக்கு நாங்கள் புறப்பட்டு செல்லும்படி கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு இடைபட போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தில் உள்ள வார்த்தைகள் ஒன்று கூட நிறைவேறாமல் என்ன பண்ணாது, ஒளிந்து போகாது என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என்ன ஒளிந்து போகும்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். எது ஒளிந்து போகும்? வானமும் பூமியும் ஒளிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாது, ஒளிந்து போகாது என்பதை இன்றைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த வேதாகமம் முழுவதும், இந்த வேத வசனம் முழுவதும் ஒருபோதும் ஒளிந்து போகாதது. நாம் நியாயப்பிரமாணம் என்று எதை சொல்லுவோம் அப்படின்னா, எதை சொல்லுவோம் நியாயப்பிரமாணம்னு? இபிசி பிள்ளைங்களா இருக்கீங்க, சொல்லுங்க. நியாயப்பிரமாணம்னா என்ன? நியாயப்பிரமாணம் அது என்ன இப்படி முழிக்கிறீங்க? முதல் 5 புத்தகத்தை தான் என்ன சொல்லுகிறது? வேதாகமம் நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். ஹல்லேலூயா. இந்த 5 புத்தகங்கள் தான் வேதாகமத்தில் என்னது? நியாயப்பிரமாணம். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணம் ஒளிந்து போகாது என்று ஜீசஸ் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கும் தேவன் தம்முடைய இது இஸ்ரவேலுக்கு தேவன் வாக்குத்தத்தமாய், அருளுரையாய், ஆலோசனையாய், கட்டளையாய் அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதில் முக்கியமாக 10 கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார். அதை நாம் என்ன சொல்லுகிறோம்? நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வேதாகமம் முழுவதும் அநேக வாக்கு தத்தங்களையும் தேவன் தம்முடைய வார்த்தைகளையும் என்ன பண்ணியிருக்கிறார்னா, தம் ஜனத்துக்காக கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணினதை என்ன பண்ணுவார்? நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முதல்ல நியூ இயர் அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு வாக்கு தத்தம் வாங்கணுமா? என்ன வாங்கணும்? சபைக்கு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாக்கு தத்தத்தை பெற்றிருப்பீங்க. ஹல்லேலூயா. இது மட்டும் இல்லை, நமக்கு இந்த வேதாகமம் முழுவதிலும் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் தேவனுடைய வார்த்தைகளும் நமக்காகத்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதை நீங்கள் வாசிக்கவும், அதை நீங்கள் அபியாசப்படுத்தவும், தேவன் என் வாழ்க்கையில் இதை செய்வார் என்று நீங்களும் நானும் நம்ப வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை தேவன் எனக்காக கொடுத்திருக்கிறார், இந்த வேத வசனம் தேவன் எனக்கு கொடுத்த மகத்துவம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த வசனம் யார் கொடுத்தது? நமக்கு தேவன் நமக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. இது கற்பனையானதோ, எந்த மனிதனுடைய கட்டுக்கதைகளோ இங்கே என்ன பண்ணப்படலை, எழுதப்படலை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை முழுவதும் யார் கொடுத்தது? தேவன் நமக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனுக்காக தேவன் கொடுத்த வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்முடைய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது வார்த்தையினால் தான் சிருஷ்டித்தார். எதனால சிருஷ்டித்தார்? வார்த்தையினால். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவர் வார்த்தையாம் கடவுள். யாரு அவரு? வார்த்தை. ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எங்க படிக்கிறது? யோவான் 1:1. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சிருஷ்டிப்பின் தேவன், திரித்துவ தேவன் ஒரு பெயர் நாமம் இருக்கிறது என்றால் அதுக்கு பெயர் என்ன? வார்த்தை. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த முழு உலகத்தையும் படைக்கும் பொழுது அவர் வார்த்தையினால் தான் என்ன பண்ணாரு? படைத்தார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு பொருளையோ ஒரு மற்ற என்ன சொல்றது பணத்தையோ தேவன் கொடுக்க மாட்டார். தேவன் எதை கொடுத்து அனுப்புவார் என்றால் அவருடைய வார்த்தையை கொடுத்து தான் என்ன பண்ணுவார்? அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்க கூடாது ஆண்டோடைய ஆலயத்துக்கு போனால் இன்னைக்கு நம்ம பண தேவைகளோடு வந்திருக்கலாம், நம்ம இன்னைக்கு ஒரு பொருள் தேவையோடு நம்ம வந்திருக்கலாம், நமக்கு ஒரு ஆள் தேவையோடு நம்ம வந்திருக்கலாம், நமக்கு சுகம் என்ற தேவையோடு வந்திருக்கலாம். நீங்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் எதைத்தான் கொடுப்பாருன்னா தம்முடைய வார்த்தையை தான் கொடுப்பார். அல்லேலூயா. அதை தான் நீங்கள் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும்னா இருதயத்தில் வைத்து அதை எடுத்துட்டு போய் எனக்கு ஆண்டவர் இப்படி வாக்கு பண்ணார், பேசினார், இதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று நீங்கள் விசுவாசித்தால் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை என்ன பண்ணும்? ஒரு புதிய வழியை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. நிறைய பேர் இதில் தான் ஏமாந்து போகிறாங்க. இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் வர்றதில்லைன்னா இங்கே பண்ணுற பிரசங்க நேரத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்? தூங்குற நேரமாக மாற்றிக்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு வார்த்தையை அனுப்பித்தான் ஒவ்வொரு செயலையும் என்ன பண்ணுவார்? செய்வார். அதனால நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்துட்டு எனக்கு பானை தருவார், சட்டி தருவார், பணம் தருவார், வீடு தருவார், அப்படி எல்லாமே அப்படியே செஞ்சு வச்சு என்ன பண்ணுவார்? தருவார். அப்படின்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வார்த்தையை வாங்கி கொண்டு போய் அதை விசுவாசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தேவையை சந்திக்கும், அது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், அது உங்களுக்கு ஒரு வீட்டை என்ன பண்ணும்? கொடுக்கும், அது உங்களுக்கு ஒரு பிள்ளையை என்ன பண்ணும்? கொடுக்கும், அது உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கும், அது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் இதில் தான் நம்ம தவறி போயிடுறோம். பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைப்பதற்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தன்னோட வார்த்தையை தான் என்ன பண்ணாரு? பயன்படுத்தினார். ஆதியாகமம் 1:1-3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். என்ன உண்டாச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆதியாகமம் 1:6 ஆகாய விரிவு உண்டாக கடவுது அப்படின்னார். என்ன உண்டாச்சு? ஆகாய விரிவு உண்டானது. அல்லேலூயா. அடுத்து 1:14 சுடர்கள் உண்டாக கடவுது அப்படின்னார். எல்லாவற்றையும் வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணாருன்னா சிருஷ்டித்தார். தேவன் இந்த வார்த்தையை ரொம்ப மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த வேத வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிச்சோம்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. வாசிங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதி படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எது? கர்த்தருடைய வார்த்தை. மறுபடியும் படிக்கலாமா? அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் தேவன் சகல படைப்பை காட்டிலும் இந்த வார்த்தையை தான் அதிக மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். எதை? அவருடைய வார்த்தையை. ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய வசனத்தை உடையவர்களை வேதம் சொல்லுகிறது தேவர்கள். சொல்லுங்க,
நீங்களும் நானும் யாரு? தேவர்கள். ஏன் தெரியுமா? தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருந்தா நம்மளாம் யாரு? தேவர்கள். இவ்வளவு நாள் இந்த சத்தியம் தெரியல. நாமெல்லாம் யாரு? தேவர்கள். யாருன்னா கர்த்தருடைய வசனம் யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. தேவ வசனத்தை உடையவர்கள் தேவர்கள். இப்ப நாம தான் யாருன்னா தேவனுடைய பிரதிநிதிகள். தேவனுடைய பிரதிநிதிகள். ஹல்லேலூயா. நீங்க சங்கீதம் 138:2 வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, கடைசியா பாத்தீங்கன்னா, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை. நீங்க ஜீசஸ் ஒரு இடத்துல நிறுத்தணும், அவரை நம்ம உங்க வீட்டுக்கு அழைக்கணும், அவர் உங்க வீட்டுல வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் எழுதின இந்த வேத புத்தகத்தை தினமும் இப்படி பரட்டி என்ன பண்ணுங்க? படிங்க. ஏன்னா அவர் வார்த்தையை யார் வாசிக்கிறாங்களோ, யார் அந்த வேத பக்கங்களை திருப்புகிறார்களோ, யார் அந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அவர்கள் பக்கம் அவர் கொஞ்சம் திரும்பி பார்ப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களை பைபிள் படிங்கன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம் வார்த்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாராம்? மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை யார் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை அவர் மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த வசனம் ஒரு நாள் என்ன பண்ணாது? ஒளிந்து போகாது. அழியாத சொத்து அப்படின்னா என்னது? வேத வசனம். உலகத்தார் சொல்லுவாங்க கல்விதான் அழியாத சொத்து. ஆனால் நமக்கு வேதம் சொல்லுகிறது இந்த வேத எழுத்துக்கள் தான் அழியாத சொத்து. அல்லேலூயா. நாம் வாசிக்கிற இந்த வேத எழுத்தா நம்மளை கடைசி நாளில் நியாயம் தீர்க்குமா? அதனால நாம் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுனால் இந்த வார்த்தையை நாம் ரொம்ப கவனமாக நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன பண்ணணும்? வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தன் வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை விட அதிகம் என்ன பண்ணுவாரு? செய்வார். அவர் சொல்வதை விட அவர் அதிகமாய் செய்வார். நம்ம எபேசியர்ல வாசிச்சோம், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு. அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொன்னதை விட என்ன பண்ணுவாரு? அதிகம் செய்வார். அதனால தான் நம்ம வார்த்தையை என்ன பண்ணணும்? உள்வாங்கணும். ஐயோ, எனக்கு இந்த வாழ்க்கையில இந்த மாற்றம் வருமா, இந்த ஆசீர்வாதம் வருமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க? உள்வாங்கி அந்த அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரு? செய்வார். அல்லேலூயா. தேவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு தன் ஊழியக்காரனாக இருந்தாலும், தீர்க்கதரிசியாக இருந்தாலும், அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை தான் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க யாராக வேணாலும் நீங்க இங்க இருக்கலாம், உங்களுக்கு என்னதான் கொடுப்பார் ஆண்டவர்? தம்முடைய வார்த்தையை தான் கொடுப்பார். இந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால தான் நம்ம இதற்கு முன்னமே ஒரு பிரசங்கம் கேட்டோம். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து என்ன பண்ணுங்க? கவனியுங்கள். கேட்கிற விதத்தை குறித்து நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து நிற்கும் போது தேவன் அந்த வார்த்தையை நமக்குள்ளே நிறைவேற்ற என்னவா இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தையை நிறைவேற்றுவதில் தேவனுடைய பங்கு உண்டு. நம்முடைய பங்கு என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய பங்கு என்னன்னா, நமக்கு வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர். ஜீசஸ். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாரு? உண்மையுள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். எதற்கு? அவர் வாக்கு பண்ணினார்ல, அதை நிறைவேற்றுவதற்கு. ஜீசஸ் யாரு? உண்மையுள்ளவர். நாம கூட உண்மை இல்லாம போயிடலாம், ஆனா அவர் எப்படி இருப்பாராம்? உண்மையா இருப்பார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பங்கு என்ன அப்படின்னா அவர் உண்மையா இருப்பார். நம்முடைய பங்கு என்ன அப்படின்னா நாம் அவரை சந்தேகப்படாமல் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பங்கு 2 தீமோத்தேயு 2:13 நம்ம வாசிக்கிறோம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:13 நம்ம வாசிக்கிறோம். அவர் யாரா? நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜீசஸுடைய பங்கு, தேவனுடைய பங்கு என்னன்னா, சொன்ன தெய்வம் சொன்னதை என்ன பண்ணுவார்? நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு நிறைய வீடுகளுக்கு சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்து அனுப்பினார். நாங்கள் ஜெப வேளையில் உங்களுக்கு கொண்டு வரும் பொழுது சில வீடுகளில் சில ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்தார், சில வீடுகளில் சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். இப்படியெல்லாம் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு உறுதிப்படுத்தின வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் என்னவா இருக்கிறார்? உண்மையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டா ரோமர் 4:20 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் இராமல், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருக்கணும். வாசிங்களேன், ரோமர் 4:20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. இப்ப மனிதர்களாகி நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இருமனம் நமக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரே மனம், அவர் செய்வார். அவர் என்ன பண்ணுவாரு? செய்வார். அல்லேலூயா. அதுதான் அவருக்கு பிடிக்கும். அவர் செய்வார், அவர் செய்வார், செய்வார்னு சொல்றதுதான் அவருக்கு பிடிக்கும். அவர் எங்க போய் செய்வார் நீங்க இழுத்தீங்கன்னா அப்பயே உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னா சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. உங்களுக்கு அப்படி சந்தேகம் வருதுன்னா ஒன்று செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா அடையாளமாவது கேட்டுக்குங்க. எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்கள் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம்? கேட்டுக்கலாம். அல்லேலூயா. வேதாகமத்தில் நிறைய பேர்த்துக்கு ஆண்டவர் அடையாளத்தை என்ன பண்ணாரு? காண்பிச்சார். ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன காமிச்சாரு? வானத்து நட்சத்திரத்தை பார். உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா எதை பார்? வானத்து நட்சத்திரத்தை பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சந்தேகம் வரும்போது நீங்க என்னத்தை கேட்டுக்கலாம்? அடையாளம் கேட்டுக்கலாம். ஆனா அடையாளமே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது அவரை ரொம்ப நோகடிக்கிற மாதிரி ஆயிடும். ஆண்டவர் நமக்கு விசுவாசம் வருகிறதுக்கு தான் எதை கொடுக்குறாரு? அடையாளத்தை கொடுக்குறார். அடையாளத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தயங்க மாட்டார். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சந்தேகப்படக்கூடாது. தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரவே வேண்டியதில்லை. அவர் உங்களை அழைச்சிட்டாருனாலே நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க, யாரை முன்குறித்தாரோ அவர் அழைப்பார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்குவார், யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் உங்களை மகிமைப்படுத்தணும், உயர்த்தணும்னு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறார். அவர் உங்களை உயர்த்தாம விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் உங்களை 1000 மடங்கு என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். கோடா கோடியா இவங்களை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அவர் மேன்மையாய் வைப்பார். அதற்கு தான் உங்களை என்னையும் எங்க அழைச்சிருக்கிறாரு? இங்க தேவனுடைய வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் தம்முடைய பிள்ளைய அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால அழைச்ச ஆண்டவர் உங்களை உயர்த்தாம என்ன பண்ண மாட்டாரு? விடவே மாட்டார். அல்லேலூயா. அதுல நமக்கு என்ன வரக்கூடாதுன்னா சந்தேகம் வரக்கூடாது. செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் அடையாளத்தை கேட்டாவது பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் என்ன பண்ணாதீங்க?
அவிசுவாசமா மட்டும் இருக்காதீங்க. விசுவாசத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு காரியத்தை தேவன் வேதாகமத்திலே சொல்லுகிறார். வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:10 நம்ம வாசிச்சோன்னா, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் இதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா எப்படி? இப்போ புல் செடி புல் பூண்டினுடைய விதையெல்லாம் என்ன பண்ணிருக்கு? கீழே விழுந்துருச்சு, காஞ்சு வெடிச்சு நிலத்துல விழுந்துருச்சு. ஒரு மழை பெஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லா புல்லும் என்ன பண்ணிடும்? முளைச்சிரும். அல்லேலூயா. அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் நமக்குள் போட்ட அந்த விதைய, அந்த வசனத்தை காலம் வரும்போது என்ன பண்ணிடுவாரு? வளர செய்வார், விளைய செஞ்சிருவார், வளர்ந்தவங்க செஞ்சிருவார். அல்லேலூயா. அந்த காலத்துக்காகத்தான் நீங்களும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னத்துக்கு? காலத்துக்கா. என்ன காலம் வரணும்? மழை காலம் வரணும். அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பார். அந்த காலத்துல நம்மளை நிச்சயமா செழிப்பா என்ன பண்ணிடுவாரு? வச்சிருவார். அல்லேலூயா. ஆனா அதுக்குள்ள நம்மள ஒரு விதைய என்ன பண்ணுவாங்க? விதை முளைக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி அழி தூவிட்டு வந்து அது முளைச்சிருமா? விதைக்கு ஒரு சால், விதை மூடுறதுக்கு ஒரு சால் ஓட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உழுகிறவங்கள பார்த்துருக்கீங்களா? விதை போடுறதுக்கு ஒரு சால் ஓட்டிட்டு போகிறாங்களா? அடுத்த சால் ஓட்டும் போது அந்த விதை மூடுகிற அதுக்கு பக்கத்துல இன்னொரு சால் ஓட்டுவாங்க. அப்போ விதையை என்ன பண்ணுறாங்கன்னா மண்ணுக்குள்ளே போட்டு மூடுறாங்க. மூடி அது சில நாள் கழித்து தண்ணி அதன் மேல் படும் பொழுது, மழை அதை நனைக்கும் பொழுது அது என்ன பண்ணுதான்? முளை கிளம்பி வருகிறது என்று ஏசாயா நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நிச்சயமா ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் என்ன பண்ணும்? திரும்பி வரும். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏதாவது ஒன்றை செய்யாம, என்ன காரியத்துக்காக தேவன் அந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்பினாரோ அதை செய்யாம அந்த வார்த்தை விட்டு திரும்பி என்ன பண்ணாது? போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒன்று பண்ணுது. உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை உங்களை உருவாக்கி, உங்களை உடைச்சி, உங்களை சரி பண்ணி, அந்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் உங்களை நடத்துகிற வரையிலும் அந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணுது? புட்டமிட்டு ஆசீர்வதிச்சுட்டு தான் என்ன பண்ணுது? தேவன்கிட்ட போகுது. அதனால ஒரு வார்த்தை தேவன் நமக்கு அனுப்புறாருன்னா அது எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஓமையா ஏசாயா சொல்றாரு. ஒரு விதைய தண்ணியில நிலத்துல போட்டு மண்ணை மூடி தண்ணி ஊத்துனா எப்படி கட்டாயம் முளைக்குதோ அது போல என் வார்த்தையை அனுப்பி இருக்கிறேன். அது கட்டாயம் என்ன பண்ணும்? நான் சொன்னதை செஞ்சுட்டு தான் வரும். அது வெறுமையா என்னிடத்துல திரும்பாது. அல்லேலூயா. அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. அந்த வசனம் எப்படி திரும்பாதோ? அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றாம அந்த வார்த்தையை அவர்கிட்ட என்ன பண்ண மாட்டார்? கூப்பிட்டுக்கவே மாட்டார். நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு தெய்வம். இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. சொன்ன வேலையை செஞ்சுட்டு தான் என்ன பண்ணும்? போகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அவர் என்ன காரணத்துக்காக அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட அனுப்பினாரோ அது நிச்சயமா உங்களிடத்துல நிறைவேறி தீரும், முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தமக்காக அவர் வார்த்தையை நமக்குள்ள அனுப்புறாருல. நம்ம நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை வாங்கி உள்ள வச்சிருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தை நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை வேதம் சொல்லுது. கண்ணு இன்னும் என்ன பண்ணல? பார்க்கல. காது இன்னும் என்ன பண்ணல?
கேட்கல. இருதயத்தில் கூட அதனால இன்னும் நமக்கு கிரகிச்சு எடுக்க முடியல. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை இந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை, ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த நன்மையை இன்னும் நம்ம கண்ணு என்ன பண்ணல, பார்க்கல. காது என்ன பண்ணல, கேட்கல. இருதயத்தில் என்ன பண்ணல, தோன்றல. அவ்வளோ பெரிய நன்மையை தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாராம், தம்முடைய பிள்ளைகளுக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு முன்னமே சொன்னது போல, என்னை முதல்ல ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துக்காக என்னை அழைக்கும் பொழுது அப்படி ஒரு நிகழ்வுக்கு எனக்கு சாத்தியமே இல்லாத கூறுகள் தான் என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி அவர் சொல்லும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி அம்மா எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் எதேச்சியாக எங்கள் அத்தையுடைய சிக்காக இருந்தாங்க, அவங்கள பார்க்க போயிருந்தோம், அவங்களுக்கு ஜெபம் பண்ண வந்திருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். நான் ஊழியத்துக்கு படிக்கவும் இல்லை, ஊழியத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட இல்லை. அல்லேலூயா. ஆனால் என்னை திருமணம் முடித்து கொடுத்தது கூட எங்கள் பாஸ்டர் வேலை தான், வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை தான் செஞ்சிட்டு இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாங்கள் ஆண்டவர் வழி நடத்துதல் பாருங்கள், அந்த வார்த்தை நமக்குள்ளே நிறைவேறுங்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த காலங்கள் நிறைவேறும் பொழுது கரெக்டாக பாஸ்டருக்கும் ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சை, எனக்கும் ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சை. இந்த கேட்சல் ப்ரேயர் எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாஸ்டர் சில கிராமங்களுக்கு. அதில் சில நாள் பாஸ்டர் வர முடியாததுக்கு நானே சைக்கிள் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன். எங்கள் ராஜி முன்னாடி உட்காந்துருப்பா, இருக்காளா, போயிட்டா உள்ள. ராஜி அந்த கூடையில் முன்னாடி சைக்கிளில் உக்காண்டிருப்பா. நான் போயிடுவேன் அவளை எடுத்துகிட்டு. கொஞ்ச நாள் எங்களோட அவள் இருந்தா. அப்போது ஆண்டவர் அப்படி நடத்தினார். திடீர்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இபிசி ஆரம்பித்தாங்க. பாச சொன்னார், உங்களுக்கு தான் இது ஆரம்பிச்சிருக்குதுன்னாரு. நாங்கள் முடித்தோம். கரெக்டாக எங்கள் ஓவர்சியர் பழைய வெல்லஸ்லி சாலமோன் ஐயா கூப்பிட்டு பாச சொன்னார், இவங்களை நாங்கள் ஊழியத்துக்கு போட இருக்கோம். சரி, என்ன ஊருக்கு போடுறேன்னீங்க? அவர் பக்கத்தில் எங்களுக்கு ஒரு நம்பியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கிராமத்தில் இன்னும் நல்ல ஒரு ஊழியம் எழும்பலை, நம்ம பிள்ளைங்களை அங்கே போட்டால் நல்ல ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்பிடுவாங்க அப்படின்னார். பார்த்திங்கன்னா எல்லாமே அதுன்னு காலத்தில் நேர்த்தி அழகாக என்ன பண்ணார், நடத்திக்கிட்டு வந்தார். அல்லேலூயா. எங்களுக்கு எங்கள் பசங்க மேனி ஜானி குட்டி பசங்களாக இருக்கும்போது தான் நான் பைபிள் காலேஜ் படித்தேன். ஒரு நாளும் அவர்கள் எங்களுக்கு தடையாகவே இல்லை. நான் சில நேரம் எங்களுடைய டைரக்டர் கிளாஸுக்கு எங்கள் ஜானியை தூக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். அவன் ஒரு நாள் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணினதே கிடையாது. அல்லேலூயா. கரெக்டாக அதெல்லாம் நடத்தினார். காலம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன வச்சுருக்கிறாருன்னா, சபையின் போதகர் மனைவியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறார். அல்லேலூயா. காலம் நிறைவேறி நாங்கள் இங்கே வந்த பிற்பாடு அருமையான பாஸ் அவர்கள் மூலமாக என்னைய வேதாகம கல்லூரிக்கு டீச் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் என்னுடைய திருச்சிக்கு போயிருந்த போது எங்கள் பாஸ்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். பாஸ் என்னை இப்படி கூப்பிட்ருக்காங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் படிச்சிருந்தேன், அதனால் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். காலங்கள் அப்படி நம்மளை என்ன பண்ணுச்சு, அழகா நம்மளை நடத்தினது. அவர் சொன்ன வார்த்தையை அவர் ஒரு நாளும் தரையில் விட மாட்டார். அந்த ஊழியக்காரம்மா மூலம் சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன பண்றாரு, நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. பிறப்பு ஒன்றும் ஊழியக்காரர் குடும்பம் கிடையாது, கல்யாணம் பண்ணினதும் ஒரு ஊழியக்காரர் கிடையாது. அல்லேலூயா. எல்லாத்தையுமே தேவனே என்ன பண்ணுகிறார், சிருஷ்டிக்கிறார், உருவாக்குகிறார். அல்லேலூயா. தேவன் அதை அழகாய் செய்து முடிக்காமல் வல்லவர். அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாருன்னா, ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பாருன்னா, அதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிச்சோன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த வசனம் அங்கே இடம் பெற்றிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திருச்சியில் ஒரு கிராமத்திலிருந்து நான் சபைக்கு போகும்போது, நீ இப்படி ஒரு சபைக்கு பாசமாவாகவேன்னு எனக்கு ஏதாவது சொன்னார? இல்லை, என் கண்ணு பார்த்துச்சா? என் காது தான்
கேட்டுச்சா? என் இருதயத்தில் தான் அது தோணுச்சா? இல்லை. ஆனால் இன்னும் ஒரு பெரிய தரிசனத்தை வேணா எனக்கு காமிச்சிருக்கிறாரு. இன்னும் ஒரு பெரிய திரள் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தர் என்ன பண்ண போறாரு, கொண்டு போக போறாருங்கிற ஒரு தரிசனத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார். அது எப்போனா ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணல, அவர் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார் என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் அது தேவனிடத்துக்கு திரும்புவது இல்லை. கர்த்தர் ஒரு நாளும் தன் வார்த்தை விட மாட்டார். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதன் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் சிறு உறுப்பாகிலும் என்ன பண்ணாது, ஒளிந்து போகாது. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒளிந்து போகாது. நீங்க என்ன முரண்டு பண்ணாலும், நான் நிறைய பேர் நிறைய நேரம் சொல்லுவேன், உங்களை எப்படி எங்க என்ன பண்ணி சரி பண்ணி அவர் நடத்தணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செவுத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வசனம் எழுதியிருந்தோமா? அந்த வசனம் எழுதின அந்த பிரதர் எங்களுக்கு ஒரு சாட்சி சொன்னார். அவர் சொன்ன சாட்சி இங்கே சொல்லாமல் சேவூர் சர்ச்சு போய் சொன்னார். அவர் சொன்ன, நீங்கள் அங்கேயே சொல்லியிருந்தா நான் உங்களை சர்ச்சில் என்ன பண்ணியிருப்பேன், பயன்படுத்தியிருப்பேனே. இவ்வளோ நல்ல சாட்சியை சொல்லாமல் நீங்கள் சேவூர் ஓடிட்டீங்க வர் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சேவூர் பாஸ்டர் சொன்னார் அந்த சாட்சியை. என்ன பண்ணினாராம், அவர் ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைத்தார். அவர் சொன்னாராம், என்னை நீங்கள் ஊழியத்துக்கு அழைச்சிங்கன்னா நிறைய கம்பெனி வச்சுருக்காரு. இன்னமும் அவருக்கு சிங்கப்பூரில் என்ன இருக்குது, கம்பெனிஸ் இருக்குது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு பணக்கார். நீங்கள் அவர் பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்துருந்தீங்கன்னா இவர் பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மாதிரி அவர் தோற்றம் தெரியும். ஹல்லேலூயா. உடம்பெல்லாம் பெயிண்ட் அப்பிக்கிட்டு, ஏன்னா அவருடைய ஊழியம், அவர் அழைச்ச அழைப்பில் ஊழியத்தில் நிற்கிறார். அப்போ அவர் அப்படியே எளிமையாக வந்து இங்கெல்லாம் பெயிண்ட்டு பண்ணி இந்த வசனத்தை கொடுத்துட்டு போனேன். அப்போ சொன்னாராம், ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா, எப்படி நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் ஊழியத்துக்கு வரேன். 10,000 கொடுத்தாரா? அப்புறம் 1 லட்சம் கொடுத்தா, 50,000 கொடுத்தா ஊழியத்துக்கு வரேன், 1 லட்சம் கொடுத்தா ஊழியத்துக்கு வரேன், 10 லட்சம் எல்லாம் கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் இவர் எங்கே போகலை, ஊழியத்துக்கு போகலை. நம்ம போக மாட்டோம்ல, நம்ம தான் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டோம், இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டோம்ல. நம்மளை மாதிரி தான் அவரும். அவர் அப்படி சொல்லிட்டு இருந்தாராம். ஒரு நாள் அவரும் அவருடைய மனைவியும் காரில் போயிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த கார் திடீர்னு அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து நேராக போய் ஒரு கிணத்துக்குள்ளே இறங்குச்சான். ஹல்லேலூயா. எங்கே போய் இறங்குச்சான், கிணத்துக்குள்ளே போய் இறங்குச்சான். அப்போ இறங்கும் போது சொன்னாராம், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன் அப்படின்னாரு. உங்களை ஊழியம் செய்ய வைக்கணும்னா ஆண்டவர் உங்களை எங்கே வேணாலும் இறக்குவார். ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கும் மனைவிக்கும் ஒரு சேதம் இல்லாமல் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு ஆண்டவர் சொன்னாரா, இப்போ போவியா ஊழியத்துக்கு? நான் போயிடுறேன், நான் என்ன பண்ணுறேன், போயிடுறேன் அப்படின்னார். அப்போ தான் அவர் மனைவிக்கு ஆண்டவர் பேசி, பக்கத்து வீட்டுக்கு இது மாதிரி வசனம் எழுத வந்தவங்களோட அவங்க பேசி ஆண்டவர் அதை உணர்த்தி, நீ இந்த வசனம் எழுதுகிறவங்களோட போய் சேர்ந்துக்கோ, அதுதான் உன்னுடைய ஊழியம், அதான் உன்னுடைய அழைப்பு, நீ போ அப்படின்னாராம். அதனால் அந்த ஊழிய செய்கிறவங்களோட இணைஞ்சு வந்து இந்த வசனத்தை என்ன பண்ணார், ஊருக்கு நம்ம கொடுக்குற பைசாவை வாங்கிக்கிட்டு, அவங்களுக்கு நிறைய செலவாகும். கம்ப்ரஸர் வச்சுருக்குறாங்க, பெயிண்ட் வச்சுருக்குறாங்க, வண்டி பெட்ரோல் டீசல் எல்லாம் அவங்களுக்கு செலவு. அதையெல்லாம் தியாகமாக அவருடைய சொந்த பணத்தில் போட்டு நம்ம கொடுக்குற கொஞ்சம் காணிக்கை வச்சு அதையும் பெயிண்ட் வாங்க தான் பயன்படுத்தி ஊழியம் செஞ்சிட்ருக்கிறார். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ கஷ்டத்தில் இவர் இந்த வேலைக்கு வந்து சேர்ந்துருப்பாராட்டுருக்குன்னு பெயிண்ட் மேலே சட்டை பேட்டெல்லாம் பெயிண்ட் அப்பிக்கிட்டு ஊழியம் செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு சிங்கப்பூரில் கம்பெனி இருக்குது, நல்ல வீடு வசதியாக இருக்குது, நல்ல தொழில் அதிபர், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு தேவ மனுஷர். ஆனால் இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு வார்த்தையை கொடுத்து செய்வேன் நீ வந்துடுன்னு சொன்னால் போயிடணும், செய்கிறேன்னு சொன்னால் நம்பி கம்மல் இருக்கணும். அவிசுவாசமாக பேசி கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்குள்ளே நம்மளே என்ன பண்ணிடக்கூடாது,
கெடுத்துடக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படி தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்ற என்னவா இருக்கிறாரு? வல்லவராக இருக்கார். ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா எதிராகத்தான் இருக்கும். அதற்கு 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் இந்த செய்தியை முடிவு செய்கிறேன். முதலாவது, தேவன் நமக்கு பிள்ளைகளை வாக்கு பண்ணுகிறார். இந்த செய்தியை நான் எழுதும்போது நீங்கள் மீண்டுமா இந்த வசனத்தை ஏன் சொல்லுகிறீங்க? இப்போதானே சமீபத்தில் நான் இந்த வசனத்தை நான் சொன்னேனே என்று நினைத்தேன். ஆனால் நீ மறுபடியும் சொல்லு. மறுபடியும் என் பிள்ளைகளுக்குள்ளே என்ன வரட்டும்? விசுவாசம் வளரட்டும் என்பதற்காக தேவன் என்ன பண்றாருன்னா சொல்லுகிறார். பிள்ளை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? பிள்ளைகளை தருவார், அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15:4 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய திருச்சபையில நிறைய பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியம் இல்லை, கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நாங்களும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் இதை உங்களுக்கு சொல்ல இருப்பார் என்றால் இதை நிறைவேற்ற நம்முடைய ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளை பாக்கியம் மாத்திரமல்ல, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் என்றாலும் அவர் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னதை நிச்சயமா என்ன பண்ணுவாரு? தருவார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்கன்னா நீங்க அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க? ரட்சிங்க. தேவன் என்ன பண்ணுவார்? அதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அப்போ இவர் தேவன் சொல்லிட்டாரு, இந்த எலையாசர் இல்லை உனக்கு சுதந்திரவாளி, உன் கர்ப்ப பிறப்பாய் உன் சாராண்டத்தில் பிறக்கிற மகன் தான் உனக்கு யாரு? சுதந்திரவாளி, உனக்கு சொந்த மகன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றார். நீங்க ஆதியாகமம் 17:4 பார்த்தீங்கன்னா இங்க ரொம்ப சூப்பரா ஹைலைட்டா சொல்ற, ஆபிரகாமை பார்த்து என்னன்னு சொல்லி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை, பிள்ளையே இல்லை. ஆனால் ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்றார், நீ யாரு? தகப்பன். தகப்பன் யாரப்பா சொல்லுவோம்? பிள்ளை இருக்கிறவங்களை பார்த்தா என்ன சொல்லுவோம்? தகப்பன்னு சொல்லுவோம். சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். பிள்ளையே இல்லை, அவங்கள பார்த்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனா தேவன் சொல்றார், நீ யாரு? தகப்பன். என்ன தகப்பன்? ஜாதிகளுக்கு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் அவர் பார்க்கிற விதம். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது அவர் நம்மளை பார்த்து அவர் நமக்கு பின்னாக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் அவருடைய தரிசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு பிள்ளை தெரிஞ்சுச்சா? ஈசாக்கு தெரிஞ்சானா? தெரியல. ஆனால் யாருக்கு தெரிஞ்சிச்சு? தேவனுக்கு ஈசாக்கை காண முடிந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை அப்படி விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு பின்பாக, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்பாக இருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன பண்ணும்? தெரியும். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு நம்முடைய விசுவாசம். ஹல்லேலூயா. நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாம் யாரு? விசுவாசித்து நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோன்னு நம்புற கூட்டம் இல்லை, பார்க்காமலே நம்புற கூட்டம். ஹல்லேலூயா. இல்லாததை இருக்கிறவை போல அழைக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு தேவன் வாக்கு பண்ணா நிச்சயம் அதை என்ன பண்ணுவாரு? செய்வார். விசுவாசம் கொஞ்சம் பெருகி இருக்க, தகப்பனே இல்லைன்னு ஊரே சொல்லுது. இத்தனை ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு இருந்து என்ன பண்றது? ஒரு பிள்ளை இல்லையே. அப்படி எத்தனை பேர் என்ன பண்ணிருக்கலாம்? பேசியிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்றார்? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். தகப்பன். ஆபிரகாம் யார் சொன்னது உனக்கு பிள்ளை இல்லைன்னு? நீ தகப்பன். ஹல்லேலூயா. இல்லாத ஒரு காரியம், ஐயோ எனக்கு இது இருந்தா நல்லா இருக்குமேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் அதை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? வச்சிருக்கிறார்.
அது வரப்போகிறது, அது வந்து விட்டது, அது உங்களுக்கு வரும். அல்லேலூயா. நிச்சயமா அது உங்களை நோக்கி என்ன பண்ணும்? வரும். கர்த்தர் நிச்சயமா அதை என்ன பண்ணுவாரு? செய்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பிள்ளை இல்லை, ஆனால் ஜாதிகளுக்கு ஆபிரகாம் யாரு? தகப்பன். இல்லாததை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அவருக்கு வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ண தெரியும். என்ன தெரியும்? வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ண தெரியும். அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டு பண்ண தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வார்த்தை வந்தாலே வழி என்ன பண்ணும்? பிறக்கும். வழி என்ன பண்ணும்? பிறக்கும். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு உடனே கிடைச்சிரும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனாலும் அந்த காலத்துக்கு ஏற்ற பிரகாரம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்க புள்ள எந்த காலத்துக்கு மகிமையா வச்சிருக்கணும்னு கர்த்தர் நினைச்சிருக்கிறாரோ அந்த காலத்துக்கு மகிமையா உங்களுக்கு பிள்ளை என்ன பண்ணிடுவாரு? கொடுத்துருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு 10 வருஷம் குழந்தைங்க இல்லை. நாங்களாம் எங்கள் அம்மாவுக்கு சரியான காலத்தில் பிறந்திருந்தா நான் இப்போ உங்களுக்கு பாசமாகவே என்ன பண்ண முடியாது? இருந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. உண்மைதானே? நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா நான் வேறு எங்கேயாவது என்ன பண்ணியிருக்கலாம்? போயிருக்கலாம். ஆனால் காலத்தை கரெக்டாக கைகூடி வர பண்ணி நம்மளை கொண்டு வர்றார் அப்படின்னா இந்த காலத்துக்கு நான் தான் இங்கே வந்து நிற்கணும்னு தேவன் என்ன பண்ணியிருக்கார்? முன்குறிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க எந்த காலத்துக்கு மகிமையாக இருக்க வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறாரோ அந்த காலத்தில் உங்கள் பிள்ளை உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. பெண்ணினாளுக்கு 10 பிள்ளைய ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பிள்ளை? அண்ணாளுக்கு என்ன இல்லை? பெண்ணினால் பெற்றெடுத்த 10 பிள்ளை பேரு எங்கேயுமே இல்லை. ஆனால் அண்ணால் பெற்றெடுத்த மூத்த புள்ள பேரு அப்படியே புக்காவே என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுவார்னா இது மாதிரி புக் எழுதுற மாதிரி பண்ணுவார். அல்லேலூயா. இந்த சரித்திரம் சூப்பரா என்ன பண்ணும்? இருக்கும். சாமுவேல் வருகிற வரையிலும் இஸ்ரவேலில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சு. ஆனா சாமுவேல் வந்த பிற்பாடு அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஆனா சொல்றாங்க இஸ்ரவேல் மக்கள் தான் முதல் பெயர்சபா வரையிலும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான், கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார் என்று எல்லாரும் புரிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு சாமுவேலை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் முடியாததை முடித்து காட்டுகிறவர். நம்மளால ஓரம் கட்டினதை வச்சு நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அதுலேயே ஏறி உட்கார வச்சு வண்டியை ஓட்டுகிறவர். அல்லேலூயா. நம்ம முடியாதுன்னு ஓரம் கட்டின வண்டியை வச்சு ஓட்டிடுவார். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. இப்ப தேவன் பாருங்க அவருடைய செயல் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்ப்பம் வந்து செத்து போயிடுச்சு, இனி வாய்ப்பே இல்லை சாராளுக்கு. கர்ப்பம் செத்து போச்சு. சாராளுக்கு என்ன இல்லை? வாய்ப்பே இல்லை. டாக்டர் சொல்லியிருந்தா, டாக்டர் சாராளை பார்த்து சொல்லியிருந்தா இனிமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ என்ன பண்ணாத, வராதம்மா, உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது வேஸ்ட் அப்படின்னு அந்த சாராளம்மாவை பார்த்து என்ன பண்ணியிருப்பார்? டாக்டரு சொல்லியிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஒருவேளை அப்படி சொன்னால் கூட நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுங்களா? சாதாரணமாக இப்போ ஆர்டினரியாக உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா சாதாரண ஒரு குழந்தை. ஆனால் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அதை தேவன் உங்களுக்கு தர்றாருன்னா அந்த குழந்தைக்கு தேவன் நமக்கு கொடுக்கறதான அந்த காரியம் அசாதாரணமான காரியம். சாதாரணமாக உங்களுக்கு தரவில்லை, ஸ்பெஷலாக தரணும்னு நினைக்கிறார். எப்படி தர்றாரு? ஸ்பெஷலாக. எப்படி தருவார்? அப்படி யாரும் நினச்சிருக்கிறீங்களா? ஸ்பெஷலாக எனக்கு நீங்கள் தந்தா எப்படி கொடுக்கணும்? ஸ்பெஷலாக அப்படி நினச்சிருக்கீங்களா? நாங்கள் சிலருக்கு ஜோமனும் பேசாமல் உங்களுக்கு பிறக்கும் போதே 2 குழந்தை பிறந்துட்டா
ஓட்டுக்கா ஒரே தான் வேலை முடிஞ்சிச்சு பாரு அப்படிமா. அல்லேலூயா. அப்படி யாருக்கா தர இருப்பார். அல்லேலூயா. ரெட்ட குழந்தைய கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாக்கு பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசிங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். அற்பமாக உங்களை கடையில போட்டாங்களா, கர்த்தருடைய கரத்துக்கு அற்புதம் செய்ய, அதிசயம் செய்ய வல்லமை உண்டு. ஏன்னா அவர் வார்த்தை என்ன பண்ணுவார்? மகிமைப்படுத்துவார். சொன்னதை என்ன பண்ணுவார்? செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றவர் வல்லவர். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரால் கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, நம்ம நிறைய பேருக்கு இன்றைக்கு வீடு இல்லை. நிறைய பேர் வீட்டோட இருக்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் இன்னும் வீடு இல்லாம தான் இருக்கிறோம். அதனால இன்னைக்கு வீடு இல்லாதவங்களுக்குலாம் ஒரு பிரசங்கம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை என்ன பண்ணுவாராம்? ஒன்று பண்ணுவார், செய்வார், தருவார். அல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல் 25:28 வாசிச்சீங்கன்னா, அபிகாயில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தாவீதுக்கு தருகிறார். ஆனால் அந்த வார்த்தையை கொடுத்த பொழுது தாவீதுக்கு இந்த அம்மா சொன்னதை அப்சர்வ் பண்ணிட்டு போயிட்டாரு, ஏற்றுக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான்வேல் மூலமா என்ன பண்ணுகிறது? வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு மறுபடியும் தேவன் வீட்டை குறித்து பேசுகிறார் என்றால் கர்த்தர் என்ன பண்றார்? வீட்டை சத்தமா சொல்லுங்க. ஓ, வீடு இருக்கிறவங்க இல்லாதவங்க கொஞ்சம் பேரா இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தம் என்ன பண்ண மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. சொந்த வீட்டில், அதை தான் சத்தமா சொல்லுங்க. சொந்த வீட்டில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு கர்த்தர் என்ன தராராம்? வாக்கு பண்ணினதை அவர் நிச்சயம் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். அதை வாசிங்க. 1 சாமுவேல் 25:28 உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார், நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அபிகாயில் அம்மா சொல்றாங்க, கர்த்தர் என் ஆண்டவருக்கு நிலையான வீட்டை கட்டுவார், நிச்சயம் கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரையிலும் உங்களுக்கு வீடு கிடைக்கும், வீடு கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னா இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்குது. நிச்சயம் கட்டுவார். சொல்லுங்க, நிச்சயம் கட்டுவார். ஹல்லேலூயா. தேவன் தாவீதுக்கு கொடுத்த முதல் வீட்டை குறித்ததான தீர்க்க தரிசனம். அதே நீங்க 2 சாமுவேல் 7:11 வாசிச்சீங்கன்னா, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன், இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை தாவீதுக்கு கொடுக்கும் பொழுது தாவீதுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? வீடு இல்லை. ஹல்லேலூயா. தாவீது யார் அப்படின்னா, தேசத்தின் இப்போ அவர் ராஜாவா இல்லை, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர். ஹல்லேலூயா. இந்த இந்த 2 சாமுவேல் 7:11 ராஜா. ஆனால் நீங்கள் 1 சாமுவேல் 25:28 தாவீது என்ன ஆகலை? இன்னும் ராஜாவாகலை. அல்லேலூயா. ஒரு ராஜா வீடு கட்டுறது ஈஸி தான், ஆனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், இன்னும் அவர் ராஜாவே ஆகல. அப்பயே கர்த்தருடைய வார்த்தை அபிகாயில் மூலமாக வந்துவிட்டது, கர்த்தர் உனக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவதில்லை. 2 தீர்க்க தரிசனத்தை அபிகாயிலமா சொன்னாங்க. ஒன்று, அவர் தன்னுடைய ஆளுகை நாட்கள் அவர் கட்டுகிறதான ஒரு வீடு. 2வது, நித்தியமாம் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருக்காக ஆயத்தம் பண்ணின வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சியில இந்த தாவீது தான் நம்ம ஜீசஸ் இயேசு ராஜாவுக்கு அடுத்த ஒரு அதிபதி பொறுப்புல என்ன பண்ண போறாராம்? இருக்க போகிறாராம். இது எதிர்கால தாவீதை குறித்து உண்டான தீர்க்க தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன்
அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நமக்கு தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிறத நம்முடைய கண் என்ன பண்ணல, காது என்ன பண்ணல, இருதயத்தில் என்ன பண்ணல, தோன்றல. இப்ப தாவீதுக்கு அபிகாயில் அம்மா சொல்லும் பொழுது இங்க ஒரு வீடு கட்டுறதை குறித்து தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நினைச்சிருப்பாரு. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல கூட தாவீதுக்கு ஒரு நல்ல நிலை இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதம் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். 1000 வருட அரசாட்சியிலே அவருக்கு பதவியை புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் நானும் 1000 வருட அரசாட்சியில நம்ம எல்லாரும் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 10 பேர் ஆதாயம் பண்ணுனீங்கன்னா 10 பட்டணத்துக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆத்துமாவே ஆதாயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓலை குடிசை. எப்படி ஆத்துமா ஆதாயம் பண்ணலாமா இல்லை விட்டுடலாமா? பண்ணலாம். அல்லேலூயா. இன்னும் நம்முடைய நம்பியுள்ள எத்தனை கிராமம் இருக்கு தெரியுங்களா? நாம் சந்திக்காத, கால் மிதிக்காத, சுவிசேஷமே சொல்லாத எத்தனை கிராமங்கள் இருக்கிறது. போகணும். யார் போகிறது? யார் போகிறது? நாம தான் போகணும். அல்லேலூயா. போலாமா, இருந்துடலாமா? போலாம். தாவீது அன்றைக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக 33 வருடம் என்ன பண்ணாரு? அரசாட்சி பண்ணினார். யூதா பெஞ்சமினுக்கு 7 வருஷம் என்ன பண்ணாரு? அரசாட்சி பண்ணினார். 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாட்சி பண்ணினார். அல்லேலூயா. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஒரு அம்பு, ஒரு கல்லு கூட படாத படிக்கு தாவீதை காப்பாற்றி கொண்டு வந்தார். காரணம் என்ன தெரியுமா? தாவீதுடைய இருதயம் அப்படி இருந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் ஒரு வாக்கு பண்றார். அபிகாயில் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது, நாத்தான் மேல் வாயிலிருந்தும் அந்த வார்த்தை வருகிறது. இதற்கப்புறம் தான் அவர் வீட்டுக்கே ஜெபம் பண்றார். இதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு? வீட்டுக்கே ஜெபம் பண்றார். 25வது வசனம் பாருங்க. இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானை அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைப்படுத்த தேவரீ சொன்னபடியே செய்தருளும் என்று ஒரு ஜெபம் பண்றார். அல்லேலூயா. அவர் சொன்னபடி அவர் வீடு கட்டி முடித்து கடைசியாய் அந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது, உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அப்படின்னு வீடு பிரதிஷ்டையில சொல்லப்படுகிற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, வீடு இல்லாதவங்க நீங்க கர்த்தரை நம்புனீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? வீட்டை தருவார். அவர் வாக்கு பண்ணுனா அவருடைய வார்த்தை மாறி போகாது. நிச்சயமா என்ன பண்ணுவாரு? வீட்டை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் எங்க வீட்டுக்கு ஒரு டிசைன் போட்டுக்கிட்டே இருக்கேன். மனசுக்குள்ளே அந்த டிசைன் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? போட்டே இருக்கேன். ஆண்டு சொன்ன, நீ டிசைன் பண்ணி இந்த டேபிள் மேலே வச்சு டெய்லி இந்த வீட்டை என்ன பண்ண, நீ பார். அப்போதான் இந்த வீடு உனக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். நீ என்ன டிசைன் பண்ணுறியோ அந்த டிசைன் படி உனக்கு வீட்டை என்ன பண்ணுவேன்? கட்டுவேன் இருக்கார். அதனால் நானும் இப்போ சீக்கிரமாக ஒரு வீட்டை என்ன பண்ணுவோம்? டிசைன் பண்ணி டேபிள் மேலே வைக்கணும். ஹல்லேலூயா. சீக்கிரமாக வச்சிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீதுக்கு வாக்கு பண்ணினார், அதை என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பிள்ளையை வாக்கு பண்ணினார், ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார். வீட்டை வாக்கு பண்ணினார், தாவீதுக்கு நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து ஊழியத்தை தேவன் வாக்கு பண்ணுகிறார். நம்ம சபைக்கு அது தேவை, அதனால தான் அதை கொண்டு வந்தார். ஊழியத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வேலையை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தொழிலை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் அதை சொன்னபடி என்ன பண்ணுவார்? செய்வார். உங்களுக்கு எனக்கு என்ன வேலைன்னா, அவர்கிட்ட போய் வாக்கு தத்தத்தை வாங்குவது தான் வேலை. ஏதா உங்க ஒரு வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க? எனக்கு சொல்லுங்க ஆண்டவர். ஒரு வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க? எனக்கு சொல்லுங்க. அந்த வார்த்தையில நான் என்ன பண்ணிடுவேன்? வாழ்ந்துருவேன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட போய் வாக்கு தத்தம் வாங்க வேண்டியது தான் அவர்கிட்ட நீங்க செய்ய வேண்டிய வேலை, ஜெபம். அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணிட்டாருன்னா அதை என்ன பண்ணுவார்? அவரு நிறைவேற்றுவார். நம்ம போய் வாங்குறது இல்லை அவர்கிட்ட வார்த்தைய. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுமையில் ஆறுதலாக இருந்த உடைய வசனத்தை உமது அடியானுக்கு நினைத்தருளும். அவர் என்ன உங்க வார்த்தையை
உங்கள் காதில் போட்டாரோ அதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் டெய்லி அரைக்கணும். அரைச்சி எனர்ஜியை எடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவாக போகிறார் என்ற அறிவிப்பு சாமுவேல் மூலமாய் வருகிறது. 24 பார்த்தீங்கன்னா அங்கே சாமுவேல் மூலமாக அறிவிப்பு வந்தவுடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்ன பேசுகிறாங்க சவுல் அப்படின்னா, சவுலா நமக்கு ராஜாவாகிறது. வாசிங்க 24 முதல் வாசிங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். போதும். அடுத்து இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ளும் சவுல் எப்படிப்பட்டவர் அப்படின்னா உயரமானவர். எப்படிப்பட்டவர்? உயரமானவர். அவ்வளோ நல்லா ஹைட்டாக வாட்ட சாட்டமாக இருப்பார். யார்? சவுல். அல்லேலூயா. ஆனால் அப்படி அந்த வாக்குத்தத்தம் பெற்ற அந்த சவுலை குறித்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 27வது வசனம் வாசிங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். ஆமென். இவனா சவுலை பார்த்து சொல்றாங்க, இவனா இஸ்ரவேலுக்கு ராஜா. நம்மளை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க, இவனா போய் டீச் பண்ண போறான், இவனா போய் போதகம் பண்ண போறான், இவனா போய் ஊழியம் பண்ண போறான், இவனா இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன பண்றாங்கன்னா எப்படி பார்க்கறாங்க? நையாண்டியா பார்க்கறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பலம் உள்ளவர் பட்சத்தில் அல்ல, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குதிரையின் கால்களில் அவர் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்னவா இருக்கிறார்? அவர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், வேலைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், வேலை தொடங்கும்படி நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம். நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இவனா இதை செய்ய போறான். அல்லேலூயா. ஆனால் காலம் நம்மளை மாற்றும். அல்லேலூயா. நீங்கள் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அம்மோனியர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வராங்க. அம்மோனின் ராஜாவாகிய நாகாஸ் வருகிறார். உடனே 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் யாபேசின் மக்களுக்கும் பயம் வந்துருச்சு, அடுத்து கிபியாவின் மக்களுக்கும் பயம் வந்துருச்சு. இப்போ சவுல் என்ன பண்ணுறாருன்னா யுத்தத்துக்கு போய் ஜெயிக்கிறார். 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சவுல் யுத்தத்துக்கு போய் ஜெயிக்கிறார். வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள். என்ன சொன்னாங்க? இவங்க தான் சொன்னாங்க, சவுலா நமக்கு ராஜாவாகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா யுத்தத்துல சவுல் என்ன பண்ணிட்டாரு? எதிரியாகி அம்மோனியரை ஜெயிச்சுட்டு வந்துட்டார். இப்ப சொல்றாங்க, யாரு சவுல ராஜாவாக்க கூடாதுன்னு சொன்னது யாரு? கூப்பிட வேணாம், அவனை கொண்டு போட்டுடலாம், வெட்டிடலாங்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம சொல்றாங்க பாத்தீங்களா, ஜெயிச்ச கட்சி ஜெயிச்ச கட்சி அப்படி சொல்லாதீங்க. ஜெயிக்காததுக்கு முன்னமே நீங்க எந்த கட்சியை ஜெயிக்க வைக்கணுங்கிறத நீங்க முதல் தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்க சாத்தானா என்ன பண்ணவர்? ஜெயித்தவர். ஜீசஸ் பார்த்து நீங்க சொல்லணும், ஜீசஸ் நீங்க சாத்தானை ஜெயித்தவர், உங்கள் பக்கம் நாங்க வந்துட்டோம், நாங்க இந்த ஊழியத்துல என்ன பண்ணுவோம்? ஜெயிப்போம். இந்த வேலையில நாங்க என்ன பண்ணுவோம்? ஜெயிப்போம். இந்த தொழிலை நாங்க மேன்மை படுத்துவோம், இந்த கடனிலிருந்து நாங்க மீளுவோம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நிச்சயமா உங்களை ஜெயிக்க வைப்பார்.
சவுலை பார்த்து சொன்னாங்க, இவனா நமக்கு ராஜாவாக போறது அப்படின்னு. காலம் மாறுச்சு. ஜெயிச்ச உடனே சொன்னாங்க, இவனை ராஜாவாக கூடாது, இவன் யார் ராஜான்னு சொன்னவனா கூட்டிட்டு வாங்க, என்ன பண்ணலாம், வெட்டலாங்கிறாங்க. ஏன்னா என்ன வந்துருச்சு, இப்ப சவுல் நிமித்தம் ஜெயம் வந்து விட்டது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவரை நம்பி நீங்க எங்க இறங்கினாலும், எந்த வேலையை செய்தாலும், எந்த ஊழியத்தை செய்தாலும், நிச்சயமா நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், ஜெயம் பெறுவோம். ஏன்னா ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜீசஸ் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நீங்க தைரியமா உங்க வேலைக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி, உங்க ஊழியத்துக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுடைய பிரயாசத்துக்கு முன்னாடி, இயேசுவே நான் உங்களை நம்பித்தான் இருக்கிறேன், நீங்க எனக்கு வெற்றியை தரணும்னு சொல்லி பாருங்க. அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், வெற்றியை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:15 அப்போஸ்தலனாகிய சவுலுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 9:15 சவுல் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அங்கே என்ன பண்ணப்படுகிறது, சவுலுக்கான அழைப்பு வருகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். யார் அது? இது புதிய ஏற்பாட்டு சவுல். அல்லேலூயா. இவங்க 2 பேருமே பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு கால சவுலும் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர், புதிய ஏற்பாட்டு கால சவுலும் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவரை தேவன் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சவுல் எப்படி இருக்கிறாரு, ஜனங்களை, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி சிறைச்சாலையில் அடைக்கும்படி நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு புறப்பட்டு போனவர் யாரு, இந்த சவுல். ஆனால் அவரை சந்தித்து அவனுக்கான ஊழிய அழைப்பு என்ன, இவன் என்ன பண்ண போறான், ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். தேவனுடைய அழைப்பது. அதே நீங்க 9ஆம் அதிகாரம், அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 26 நீங்க வாசிச்சீங்கன்னா, சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. யாருமே அவரை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. ஆனால் கர்த்தருடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் வரும் பொழுது நம்மளாலையும் சில காரியங்களை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அது போலதான் அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, பயமா இருக்கு, இவரை என்ன பண்ண முடியல, நம்பி சீசர் கூட்டத்துல ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய அழைப்புக்கு உட்பட்டிருக்கிற உங்களுடைய குடும்ப நபர்கள் உங்களுடைய தொழிலை துவங்கும் போது உங்களுக்குள் கூட இருந்தவங்க, உங்களுடைய சுற்றுப்புறத்தார், உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் ஒருவேளை தோல்வியான காரியத்தை உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேணாம். உங்க மேல என்ன இருக்கிறது என்றால், தேவனுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் கர்த்தருடைய வார்த்தையும் உங்கள் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அந்த பவுலை பார்த்து கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிற 23 முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டு என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த பவுல், சவுல் என்று சொல்லப்படுகிற இந்த பவுல் என்ன பண்றார் என்றால், தான் அழிக்க தேடின விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால யாரை வேணாலும் என்ன பண்ணிடுவார், ஆண்டவர் மாற்றி விடுவார். தலைகீழாய் புரட்டி போட்டு விட தேவனால் முடியும். ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கும்னா, அந்த வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டு நிற்பீர்கள் என்றால், அந்த வார்த்தை ஒரு நாளும் உங்களுக்கு போய் சொல்லாது, மாறி போகாது, ஒளிந்து போகாது. அது நிச்சயமா என்ன பண்ணும், நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து கடைசியா ஊழியத்திலிருந்து பேதுரு பாருங்க. பேதுரு அழைக்கப்பட்ட பொழுது 16-18 மத்தேயுல ஜீசஸ் சொல்லுகிறார், இப்பொழுது நீ என்னவா இருக்கிற,
பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அழைப்பு பெற்றார் பவுல். ஆனா நீங்க யோவான் 21 அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். அந்த பேதுருவை திரும்ப கூட்டிக்கிட்டு வந்து ஊழியக்காரனாக்கி, நீங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா 15வது வசனத்துல பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணையாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பேதுருவின் நிழல் பட்டு என்ன ஆயிருக்கிறது, சுகமாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சொல்லுவாங்க, நீ தொட்டது தொடங்கலை, வச்சது விளங்கலை அப்படின்னு சொல்லி நம்மளை மட்டப்படுத்துவாங்க. ஆனா ஜீசஸ் நமக்குள்ள வந்துட்டாருன்னா, நம்முடைய வார்த்தை நமக்குள்ள வந்துட்டாருன்னா, நம்ம வச்சதெல்லாம் பொன்னாயிரும், தொட்டதெல்லாம் பொன்னாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொட்டதெல்லாம் என்ன ஆயிரும், பொன்னாகி விடும். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும், தொட்டதெல்லாம் பொன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸ் நமக்குள்ள வந்து அவருடைய வார்த்தையை கொடுத்து நமக்குள்ள வாசம் பண்ண வந்துட்டாருன்னா, நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய பலத்த காரியத்தை என்ன பண்ணுவார், செய்வார். அவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது, ஒளிந்து போகாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றவர் வல்லவர். அவர் வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழாது. சொன்ன சொல்ல அவர் என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு ஒரு காலத்தில் பின்மாற்றக்காரர், இப்பொழுதோ அவர் நிழல் பட்டு அநேகர் என்ன பண்ணப்படுகிறார்கள், சுகமாக்கப்படுகிறார்கள். நீ தொடர்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை பேதுரு, நீ இப்படி நடந்து போ. உன் நிழல் படும்போதே அநேகர் என்ன ஆயிடுவாங்க, சுகமாகி விடுவார்கள். இந்த கடைசி எழுப்புதல்ல யார் அப்படி பயன்படுத்த போறாரோ எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. என்ன பயன்படுத்தணும்னு நினைச்சு நீங்க விரும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, பயன்படுத்துவார். விரும்புறவங்க நீங்க என்ன சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அப்பா ஆமேன். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணா பிள்ளைய தருவார், அவர் வாக்கு பண்ணா வீட்டையும் தருவார், அவர் வாக்கு பண்ணா உங்களை ஊழியனாக்குவார், உங்க தொழிலை என்ன பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். விளங்காதுன்னு சொன்ன இடத்துல விளங்கும்படி செய்வார். உங்க குடும்பத்தை என்ன பண்ணுவார், கட்டுவார், மேன்மை படுத்துவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் செய்வார். கடைசியாக அந்த வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17-18 மீண்டுமாய் நாம் வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பார் என்றால், கர்த்தர் உங்களுக்கு இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருப்பார் என்றால், நிச்சயம் அதை தேவன் என்ன பண்ணுவார், செய்வார். ஹல்லேலூயா. தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு, நிச்சயம் என்ன பண்ணும், நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் நிறைவேறும் பொழுது அவர் நினைத்த காரியமும் என்ன பண்ணும், நிறைவேறும். அவர் வார்த்தை வருதுன்னா அவர் செயல் பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு என்ன வரும், அடுத்து என்ன வரும், அவருடைய செயல். ஹல்லேலூயா. அவருடைய கிரியை நீங்களும் நானும் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய வார்த்தையின் மூலமா என்ன பண்ண போறாருன்னா ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் தேவன் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்க அவருடைய வார்த்தையை அவரிடத்துல வாங்குங்க, வாக்கு தத்தத்தை அவரிடத்துல வாங்குங்க.
நிச்சயமாய் அதையெல்லாம் நிச்சயம் அவர் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. முடிந்துச்சு, இனி அவ்வளவுதான், இனி நடக்காது, இது வேணாம், இதை விட்டுடலாம் என்று எத்தனையோ காரியங்களில் பிள்ளைகள் சோர்ந்து போய் அப்பா வந்திருக்கிறாங்கப்பா. ஆனாலும் என் கர்த்தர் நீங்கள் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரப்பா. ஓ, இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று ரூத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு தகப்பனே, எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு பண்ணினதை, அன்றைய ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை ஆண்டவரே நீங்க நிச்சயமாய் ஒரு ஈசாக்கை கொடுத்து கனம் பண்ணினீங்க அப்பா. அந்த நினைவை, அந்த காரியத்தை நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோப்பா. எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் ஈசாக்கை நீங்கள் வாக்கு பண்ணுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக, உயர்வுக்காக, நல்ல வீட்டுக்காக, தொழிலுக்காக, ஆண்டவரை மேன்மைக்காக, நல்ல படிப்புக்காக, ஆண்டவரை வியாபாரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிச்சு கனம் பண்ணுங்க ஆண்டவர். வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி ஒரு நல்ல வீட்டை கட்டும்படியாய், வாங்கும்படியாய் அனுக்கிரகம் பண்ணி அருளுவீராக. நலிந்து போய்விட்டது, இனி அவ்வளவுதான், இந்த தொழில் அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைக்கிற நம்முடைய பிள்ளைகளை மீண்டும் கட்டி எழுப்புவீராக, மீண்டும் உருவாக்குவீராக, மீண்டும் செழிப்படைய செய்வீராக அப்பா. அவ்வளவுதான் என்று சொன்ன சவுலை பார்த்து ஆண்டவரே அப்பா ஆச்சரியப்படும்படி செய்தீங்களே ஆண்டவரே. பவுலை பார்த்து பயந்தார்கள். ஆனால் தகப்பனே, அவன் அப்பா எதிர்த்த அந்த சுவிசேஷத்துக்காகவே தன் ஊழியத்தை, தன் ஓட்டத்தை முடித்தது போல ஆண்டவரே, பயந்து ஓடின பேதுரு, பின்மாற்றமாய் ஓடின அந்த பேதுரு மூலமாய் நிழல் பட்டு அநேக சொஸ்தமாக்கப்பட்டது போல ஊழிய அழைப்பு பெற்ற பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரே இருக்கிற நிலை ஆண்டவரே அது கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் ஆச்சரியக்குறியாய் மாற்றும்படி தம்முடைய பிள்ளைகளை கொண்டு பலத்த காரியத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வியாபாரங்கள், தொழில்கள், ஊழியங்கள் மேன்மை அடைய நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளுடைய கர்த்தாவே மன விருப்பம் இன்றைக்கு நிறைவேற்றப்படுவதாக. சிறுமையில் ஆறுதலாக இருந்த நம்முடைய அப்பா வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. கிறிஸ்துவை நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கப்பா. ஏசு ராஜா உம்மை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா. இவர்கள் ஒவ்வொரு நாளும் தாவீதை போல வர வர விருத்தி அடைவார்களாக, விருத்தி அடைவார்களாக ராஜா. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது, ஒளிந்து போகாது. நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்தவைகளை எங்கள் கண் காணலப்பா, காது கேட்கலப்பா, இருதயத்தில் தோன்றலப்பா. அவ்வளவு பெரிதான நன்மையை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நாங்கள் தரிசித்தல்ல, விசுவாசித்து நடந்து அதை சுதந்தரிக்க என் தேவன் எங்கள் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தருடைய செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவன் நடத்தும், ஒவ்வொரு மன விருப்பத்தையும் நிறைவேற்றும், நல்ல சுக பல ஜீவனை நீர் கட்டளையிடும் ஐயா. நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க, நீ சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று நீர் வாக்கு பண்ணுகிறீர் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரப்பா, உன் பலவீனங்களை நான் ஏற்றுக்கொண்டு உன் நோய்களை நான் சுமந்தேன் என்று நீ சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திர, உன் வேலைக்காரன் சுகமாவான் என்று ராஜாவின் மனுஷனுக்கு நீங்க சொல்லி அனுப்பினீங்க ஆண்டவர். ஓ உனக்கு எனக்கு பின் செல்லுகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று 100க்கு அதிபதியின் வேலைக்காரனுக்கு சுகத்தை அனுப்பினீங்கப்பா. எப்பொழுதும் தகப்பனே எங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுங்க, நல்ல சுகத்தை நீங்க வாக்கு பண்ணுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆரோக்கியப்பட்டு பிழைக்கட்டு ஆண்டவரை. கர்த்தர் அப்படி செய்வீராக. எங்கள் எல்லாரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். உங்கள் நாம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.